வணக்கங்க. இது உங்கள் தமிழ் கிரேக். பண்டிகை நெருங்கிக்கிட்டே இருக்குது. என்ன செய்ய போகிறீங்க? கணவாய் மீன் ஃப்ரேங்க சூப்பராக இருக்கும். கணவாய் மீன் பாருங்கள், எங்கே வாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாத்துக்கும் தெரியும். இது நல்லா சுத்தம் பண்ணிக்கணுங்க. ஓட்ட மாதிரி இருக்கும், இங்கே பாருங்க. போட்டால் இப்படி நல்லா வெட்டி நல்லா வச்சுக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணுங்க. நீங்கள் இதை வாங்கிட்டு உங்களுக்கு சுத்தம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் மீன்காரங்களே சொல்லுங்கள், சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க. இது யூஸ் பண்ணுங்கள். இது நல்லது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா சதை நல்லா ஹார்டாக இருக்குங்க, நல்லா திக்காக இருக்கும் சதை. பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. இதுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. அதில் போட்டு நம்ம நல்லா யூஸ் பண்ணோன்னா அதில் போட்டு நம்ம ப்ரே பண்ண வணங்க நல்லா தின்னுசாக வரும். அப்படியே பாஸ்தா மாதிரி வந்துடும், சூப்பராக இருக்கும். சரி, இப்போ அந்த டிஷ் செய்யலாங்க. கடாயை வச்சாச்சு. கனவா மீன் ஃப்ரை ஆயில் ஊற்றிக்கணும். மக்களே, எல்லாத்துக்கும் தீபாவளி வந்துடுச்சா? எல்லா ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா? எல்லா ட்ரெஸ் எடுங்க. தீபாவளியை சூப்பராக கொண்டாடுங்க. சரி, பாதுகாப்பாக கொண்டாடுங்க. பட்டாசை சின்ன பிள்ளையை கையில் கொடுக்கும்போது பெரிய ஆள் தான் கூட நில்லுங்க. வெடிச்சிட்டு வரட்டும்னு விட வேண்டாம். அதனால் பட்டாசு வெடித்தா தான் மக்களே தீபாவளியே சேஃபாக கொண்டாடணும். அடுத்து நம்ம தீபாவளிக்கு என்னென்ன பலகாரம் செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது அரை கிலோ வாங்கினோம். இந்த அளவில் தான் வந்துச்சு. சரி, இப்போ போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா நிறையா போடுங்க. சின்ன வெங்காயம் டேஸ்ட் நிறையா கொடுக்கும். இந்த அளவில் ஒரு பழத்தை எடுத்துக்கோங்க. இது நம்ம வீட்டில் வந்த பழம் பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். எப்படி பாருங்கள், காம்போட மாடி தோட்டத்தில் நம்ம வீட்டில் வந்தது. இந்த அளவு ஒரு பழத்தை எடுத்து அடித்து வச்சுருக்குறேன். மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. அப்புறம் 3 பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். மக்களை ஓரளவு அரைவாசிக்கு மேலே வணங்கிடுச்சு வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். மக்களை இந்த ஒரு பழம் ஊற்றிக்கணும். பெரிய பழமாக இருந்தால் 1 பழம், சின்ன பழமாக இருந்தால் 2 பழம். நகர்த்தங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வணங்கிடுச்சு மக்களை.
பச்சை வாடை நல்லா போயிடுச்சு. இதை போட்டுக்கோங்க. நல்லா புழிஞ்சி, இது தனியாக இருக்கும், கொஞ்சம் புழிஞ்சி நல்லா புழிஞ்சி போட்டுக்கோங்க. இப்படி இருக்குல்ல, போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இது வருதுன்னு பாருங்கள். முள்ளே இருக்காது, இந்த மீனில் ஒரு முள் கூட இருக்காது, பூரா சதம். அப்படியே ரிங்கு மாதிரி வந்துடும் பாருங்க. போட்ட உடனே பாஸ்தா மாதிரி ரிங்கு மாதிரி வந்துடும். இப்போயே தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. தெரியுதா? இப்போயே தெரியுதா பாருங்கள். நல்லா சின்ன நைஸாக வெட்டிக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வெந்துடும், நல்லாயிருக்கும். இங்கே வரணும், இப்படி வந்துடுச்சு பாருங்கள். இப்படி வந்துடும், ரிங்கு மாதிரி நல்லா வந்துடும். நல்லா சூப்பராக இருக்கும் மக்கள். பார்க்க சுத்தம் பண்ணி எடுத்து பார்க்கறதுக்கு கொஞ்சமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பாருங்கள், போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ வந்துடுச்சு வரணும். போட்டதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? சரி, இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட, இந்த ஸ்பூனுக்கு டேபிள் ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூனுக்கு மேலே 3/4 ஸ்பூன் கீழே தான் போட்டுக்கிறேன். இந்த அளவு தண்ணியாக இருக்குது. லைட்டாக கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப கொஞ்சமாக நம்ம ஜாறு கழுவி பாருங்க வந்து இந்த அளவில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வேகட்டும், கொஞ்சம் லேட்டாகும், வேகணும், நல்லா வேகணும் மக்களே. பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றணும்ல, தண்ணியெல்லாம் இதை ஊற்றிடுச்சு. நல்லா ஓரளவு 3/4 வாசிக்கு மேலே வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. மக்களே, இந்த மீன் ஃப்ரைக்குன்னு சொல்லி தனியாக நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் பாருங்க மசாலா. இதே மாதிரி குழம்புக்கும் அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த அளவில் ஒரு தேவையானா வேணுங்கும்போது ஒவ்வொரு ஜார் அரைச்சி இந்த அளவில் எடுத்து வச்சுக்கிடுவேன். அப்புறம் தீர்ந்ததுக்கப்புறம் அரைச்சிக்கிடுவேன். கடையில் அவ்வளோ சீக்கிரமாக வாங்குறதில்ல. ஏன்னா நம்ம இயற்கை செய்கிறது, நம்ம வீட்டில் செய்கிறது தான். இப்போ பொடிகளால், மற்ற பொருள்களால், காய்களால் கூட நோய் வருதுன்னு சொல்கிறாங்க. எல்லா மக்கள் கொஞ்சம் பந்துஸ்தாக சாப்பிட்டுக்கிட்டால் நல்லதுன்னு நான் எனக்கு தோணுது. அதனால் நான் சொல்கிறேன். கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு யாருக்காவது இல்லை, நானும் அரைச்சி கொஞ்சோண்டு வச்சுக்கணும், அதுக்கு என்னென்ன போடுறீங்கன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அப்படி இல்லை வீடியோ போடுங்கன்னு சொன்னால் வீடியோவும் போடுறேன். சரி, இப்போ எத்தனை ஸ்பூன் பார்க்கலாம். ஒரு ஸ்பூனு, இதுக்கு 2 ஸ்பூன், நிறைய எடுத்துருக்கிறேன், போதும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, பச்சையாக, நல்லா வாசமாக இருக்கும். நல்ல வாசையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் வாசமாக. சரி, கொஞ்சம் நல்லா ரெடி ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகட்டும் மக்களே. கணவாய் ஃப்ரை ரெடி மக்களே. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா வரணும் இருந்தால் சூப்பராக இருக்கும். கணவாய் மீன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே, சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை மறக்காதீங்க, தமிழ் கிரீக் லைக் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் எல்லாருக்கும் காட்டும் நம்மளோட வீடியோவை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி அண்ட் பாய்.